ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, பல முறை நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வரும்போதெல்லாம் நீ என்னை கண்டுகொள்ளாமல் கடந்து போய் விட்டதால்தான் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு இத்தனை காலதாமதம் ஆகிவிட்டது. நீ அடிக்கடி என்னிடம் கேட்கிறாயல்லவா, நான் நினைத்ததை இன்னும் நீங்கள் எனக்கு நடத்தி கொடுக்கவில்லையே என. ஆனால் நான் உனக்கு நடத்தி கொடுக்க வரும்போதெல்லாம், உனக்கான உண்மையை சொல்ல வந்து உன்னை வெற்றி பெற வைக்க வரும்போதெல்லாம் நீதானே என்னை அலட்சியம் செய்தாய். இம்முறையும் நீ என்னை கண்டுகொள்ளாமல் கடந்து போனால் அடுத்து நீ ஜெயிப்பதென்பது மிகவும் கடினமாகிவிடும். மீண்டும் நான் உன்னை தேடி வரவே மாட்டேன் என் செல்லமே. உன் வராகியம்மா உனக்கான நல்லதை சொல்ல வந்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக ஓடி ஓடி வரும்போதெல்லாம் எதற்காக உன் கவலையும் கண்ணீர் திரைகளும் உனக்கு நடுவிலும் எனக்கு நடுவிலும் நிற்கிறது? அத்தனையையும் தூக்கி போட்டுவிட்டு நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையை முறையாய் சிறப்பாய் அமைத்துக்கொள். சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது கிடையாது, அவன் அதை எவ்வளவு உபயோகமாய் செய்கிறான் என்பதை பொறுத்தது தானே. நீ இத்தனை காலமாக இழந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இழந்தது போக இப்போது என்ன உன் கையில் மிச்சம் இருக்கிறது என்பது பார். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இழந்ததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். இருப்பதையாவது இனிமேல் பத்திரப்படுத்தி கொண்டு இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழிகளை பார். சண்டைக்கு பின்னால் சமாதானம் செய்து மனதியை அமைதி கொள்வதை காட்டிலும் நீ உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் சமாதானத்தோடு இருந்தாலே மிகவும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம் அல்லவா? வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கத்தான் செய்யும். அது அத்தனையையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வருகிற நாளையெல்லாம் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள முயற்சி செய். இங்கு யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதுமென் செல்லமே. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. யாராவது எதையாவது சொன்னால் எல்லாரையும் சிரிக்க வைத்து விடலாம். ஆனால் எதையாவது சொல்லியோ செய்தோ மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியாது. அவர்கள் மனம் திருப்தி அடைய வேண்டுமானால், அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் அதற்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் போது நிச்சயம் அவரும் சந்தோஷமடைவார். நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாது என்பதை மனதிற்குள் நினைத்து கொண்டு உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக்கொள் என் செல்லமே. அதன் மூலமாகவே நீ நினைத்த வெற்றியையும் உயர்வையும் நிச்சயமாய் பெறத்தான் போகிறாய். உன் சிரிப்பில் மறைந்திருக்கும் வலியும் வேதனையும் எல்லாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் அதையும் மீறி உன் கோபத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அன்பையும் உன் சிரிப்பில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் உணர முடிந்தவர்கள்தான் உனக்கான சிறப்பான உண்மையான உறவாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உறவுகள் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். நீதான் அவர்களின் அருமை பெருமையை புரிந்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீ எந்த நிலையில் இருந்தாலும் பணிவோடு இருந்தாயே ஆனால் நிச்சயமாக இந்த உலகமே உன்னை உயர்த்தி மதிப்போடு நினைப்பார்கள். பணிவும் துணிவும் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டிய இரு அம்சங்கள் என்பதை மறவாதே. உனது எதிர்கால பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொடுத்து நீ கடந்த காலத்தில் பட்ட கவலைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்கத்தான் போகிறேன். இன்று முதலாவது நீ செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக இருக்கும்படி சிந்தித்து செயல்படு. எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாய் அடையும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. இனி எக்காலத்திலும் நீ வருத்தப்பட வேண்டாம். யாராவது உன்னை நிராகரிப்பு செய்தாலும் கூட மனக்கலக்கம் கொள்ளவே வேண்டாம். சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான். ஆனால் அதெல்லாம் உனக்கான வலிமையை உனக்கு உணர்த்துவதற்காக தான் நான் செய்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு சிந்தித்து செயல்படு. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பலன் இருக்கிறது. நம்பிக்கையோடு முன்னேறிப்போய் என் செல்லமே. காற்றில் பறக்கும் ஒரு துணியானது காற்றிற்கு ஏற்ப எப்படி தன் திசையை மாற்றுமோ அப்படி நீ வாழக்கூடாது. எது எப்படி நடந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டமோ துன்பமோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் நீ நினைத்ததை அடைவதில் மட்டும் குறியாக இருந்துவிடு. உன் செயலும் அதற்கான விளைவும் உன்னுடையதுதான் என்பதை சரியாக சிந்தித்து செயல்படு என் செல்லமே. நீ தேவைப்படாத வரையிலும் மனிதர்கள் உன்னை ஒதுக்கி வைத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உன் தேவை வேண்டுமெனில் உடனே ஓடி வந்து உன் புகழ் பாடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களின் வார்த்தைகளில் நீ மதிமயங்க வேண்டாம். அவர்களே தானாக உன்னை தேடி வந்து அவர்கள் தவறை ஒப்புக்கொண்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன். உன்னை விலக்கியவர்களுக்கெல்லாம் உன் உதவி தேவைப்பட்டு உன்னை தேடி வரும்போது
நீ கொஞ்சம் யோசித்து செயல்படு. அவர்களுக்கு உதவி செய்யலாமா? அப்படிப்பட்ட நன்றி கெட்ட மனிதர்களுக்கு உதவி செய்வது சரியானதாக இருக்குமா? அல்லது அவர்கள் தவறை உணர வைப்பதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட வேண்டுமா என யோசித்து புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. அவர்களது வழியிலேயே போய் அவர்களுக்கு நீ பாடம் கற்பித்தாலும் அதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும் என உன் வராகியம்மா என் மீது பாரத்தை போட்டு உன் வேலைகளை செய்யப்பார். நீ எப்போதும் எல்லாவற்றிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதால் தானே எல்லோரும் உன்னை தனியாகவே தவிக்க விடுகிறார்கள். இனிமேல் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராது. உனக்கு துணையாய் உன் வராகியம்மா நானே நிற்கப் போகிறேன். யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நானே நிற்பேன் என் செல்லமே. உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ இழப்புகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டுதானே நிலைகுலையாமல் இப்போது நின்று கொண்டிருக்கிறாய். நிச்சயம் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். உனது குறைகளையே நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கும் கீழிருந்து கூட எத்தனையோ பேர் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல நீ நம்பிக்கையோடும் என் மீது பக்தியோடும் இருந்தால் உனது குறைகளையெல்லாம் நிறைகளாய் மாற்றி உன் வாழ்வில் நீ உயரும்படி நான் செய்து காட்டுவேன். அன்பாய் பேசக்கூடிய எல்லார் மனதிலும் இங்கு அன்பு இருப்பதில்லை என் செல்லமே. உரிமையோடு உன்னிடம் வந்து கோபித்து சண்டை போட்டு யார் ஒருவர் உறவை நிலைநாட்ட நினைக்கிறார்களோ அவர் மனதில் அழகான அன்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களிடம் எப்போதும் அன்போடும் அனுசரணையோடும் பாசத்தோடும் பக்குவத்தோடும் நடந்து கொள்வாயா? எல்லா எண்ணங்களும் உனக்குள் நல்ல எண்ணங்களாகவே இருக்கட்டும். உனது எல்லா செயல்களும் சிறப்பானதாக இருக்கட்டும். வலியும் வேதனையும் துக்கமும் பிரிவும் இழப்பும் இங்கு உள்ள எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் வருகிறது. ஆனால் அதையெல்லாம் பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையை வாழவே முடியாது. விடையில்லாத துயரங்களுக்கு என்ன முடிவு தெரியுமா? என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. அதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். உன்னை அளவைத்து பார்ப்பவர்களை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. உன் கண்ணீரோடு அவர்கள் மேல் உள்ள அன்பும் கரைந்து போகட்டும். இனிமேலாவது மனிதர்களிடம் கவனமாக இருந்து கொள். தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு என்றாவது ஒரு நாள் தண்டனை கிடைத்தே ஆகும் என்பதை புரிந்து கொண்டு எந்த காரியம் செய்தாலும் சரியாக முறையாக நிதானமாக யோசனை செய்து செய்ய பழகு. உன் சிரிப்பில் மறைந்திருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்த உன் வராகியம்மா நான் சொல்கிறேன். இனி உன் மனதில் எந்த கவலையோ கஷ்டமோ வலியோ வேதனையோ இல்லாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்பாயிரு. ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாய் விழிப்புணர்வோடு இரு. வறுமையிலும் நேர்மையை நீ கடைப்பிடித்து வாழ்கிறாய். நிச்சயமாக உண்மையாக நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். எல்லா காலங்களிலும் உனக்கு இந்த வராகியம்மா துணையாய் இருப்பேன். நீ அடைந்த தோல்விகளும் நீ பெற்ற துரோகங்களும் கடைசியாக கற்றுக் கொடுத்த பாடத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். இனி ஒருபோதும் நீ தோற்று போக மாட்டாய். உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் அற்புதமாக உன் கைகளில் வந்து சேரும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே.